உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவங்க வச்சிருக்கிறது தான் போலி, எங்கள்கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் பத்திரம். கண்டுபிடிக்க முடியல சொல்லுங்க, நாங்க கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறோம். என்னடா பண்ற தப்பெல்லாம் மிரட்டி நெஞ்சை நிமித்தி பேசிட்டா நீ பண்றதெல்லாம் உண்மையாயிருமா? தொலைச்சிருவேன். ஐயா, இந்த நட என் மாமே கதிரேசன் தான். இவனுங்க வச்சிருக்கதே போலி. ஆமாங்க ஐயா, எங்களை நம்புங்க. இவங்க எங்க மேல கேஸ போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு போய் நல்லா இழுத்தடிச்சு வீட்டை வாங்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கமே. எங்களுக்கு நியாயம் இப்ப இந்த பஞ்சாயத்துல கிடைக்கணும், இல்ல எங்க வீடு எங்க கைய விட்டு போயிரும். பழனி, நீ என்னப்பா சொல்ற? ஐயா, நான் சொல்ல என்னையா இருக்கு? உசுரோட இருக்கிற எங்க அப்பச்சியே சொல்றாங்க இது அவர் பேர்ல இருக்கிற நிலந்தான்னு. இதோட பெரிய சாட்சி என்ன வேணும்? நீங்க என்னடானா அவங்க சொல்ற அழுகாட்சி கதையை கேட்டு. ஐயா, உங்களால முடியல சொல்லுங்க, நாங்க கிளம்புறோம். எங்க நியாயத்துல எங்க கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம். என்ன தம்பி சும்மா கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு நாங்க இங்க குடியிருக்கிறோம்? எங்களை மீறி நீங்க எங்கேயுமே போக முடியாது. ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு இதுல யாரோட பத்திரம் உண்மையானதுன்னு தெரியணும், அப்படித்தானே? நீங்க உண்மையை சொல்லலைன்னா ஆத்தா கண்டுபிடிக்கட்டும். என்ன பாக்குறீங்க? நம்ம ஊரு மடகுத்தி அம்மனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. மனசுக்குள்ள இருக்கிற பொய்ய குத்தி காட்டிடுவாங்க. நம்ம ஊரு பஞ்சாயத்துல பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம காலம் தொட்டு அந்த முறையத்தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி இவங்கள யாரு பொய் சொல்றா, யாரு உண்மையை சொல்றான்னு உரிமை அந்த அம்மன்கிட்டே விட்டுருவோம். அந்த அம்மனுக்குன்னு ஒரு சாங்கியம் இருக்கு. காஞ்ச மிளகாவத்துல அம்மியில அரைச்சு அதை எடுத்து அம்மன் முகத்துல பூசுனா, படத்துக்குள்ள பொய் பரட்டு இருந்தா அம்மனுக்கு பூசின வத்தலோட எரிச்சல் உங்க உடம்புல தீயா காந்தோம். அங்கேயே அவங்க பொய்யானவங்கன்னா அம்மன் காட்டி கொடுத்துரும். என்ன, அம்மனுக்கு மிளகா அரைச்சு யாரு பொய்யானவங்க, யாரோட பத்திரம் உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். உண்மையை இங்கே ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைன்னா அம்மனோட சக்திக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நாளைக்கு 2 குடும்பத்துல இருந்தோம் ஒருத்தர் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுங்க. யாரோட உடம்பு எரியுதோ அவங்க பொய்யானவங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. ஆமா, என்ன சொல்றீங்க? என் மாமனார் கதிரேசன் ரொம்ப நேர்மையானவர். அவர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த இந்த பத்திரம் தான் உண்மையானது. அது ஊருக்கும் இவங்களுக்கும் நிரூபிக்க நான் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம், ரொம்ப சீரியஸான விஷயம். இப்ப எல்லாமே நாம நினைச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் கூட அப்பாவால அம்மா இல்லாம தாக்கு பிடிக்க முடியல. அண்ணனை அனுப்புனாரு, நீ பிடிவாதமா அனுப்புனவர் தான் வரணும்னு சொல்லிட்ட. என்ன நானா ஏதோ சொன்ன மாதிரி சொல்லுத? ஓதி விட்டவளே நீ தானே? சரி, நாம தான் சொன்னோம். அதுக்கான பலன் இப்போ கிடைச்சிருச்சு. என்னல சொல்லுத? ஆமாத்தான், அப்பாவே அம்மாவை அழைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு போயிருக்காரு. அப்படியா? சூப்பர் சூப்பர். ஏய் சண்முகம், நான் இப்ப என்ன ஜோக்கா சொன்னேன்? அங்க எங்க அப்பா என்ன செய்ய போறாரோ நான் தவிச்சிட்டு இருக்கேன். எதுக்கு உனக்கு சிரிப்பு கேக்குது? சரி சரி, சிரிக்கல. என்னமோ சவுந்தர பாண்டினா கொக்கு குரங்குன்னாவ. இப்படிதான் அவருடைய பௌசா. ஏலே, சம்சாரம் இல்லாம அவரால் 2 நாள் கூட இருக்க முடியாதோ? சரியா போச்சு போ. சண்முகம், சந்தோஷம்ல 2வது. அவர் கூப்பிட்டதும் நீ பாட்டுக்கு அம்மாவை அனுப்பிட கூடாது. நான் அனுப்பலா. உங்க அப்பா இப்படி இறங்கி வந்து நின்னாருன்னா உங்க அப்பாரை பார்த்தோன்னு உங்க அம்மா அப்படியே உருகி போய் ஓடிடாதா? அதான் ரத்னாவுக்கு கால் பண்ணி சொல்லிருக்கேன், நீ வராம அம்மாவை அனுப்ப கூடாதுன்னு. ப்ளீஸ். சரி, இப்ப நான் போய் என்னத்த செய்ய? அத்தைய போவாண்டான்னு சொல்லவா? அனுப்பிதானே ஆகுன. இப்ப அதான முறை.
அங்கதான் நீ ஒரு ட்விஸ்ட் வைக்கணும். ரத்னாத்தா, வீரா, என்னடி? வாக்கா, வா. என்ன? சீக்கிரம் வாடி. வெளியில சௌந்தர பாண்டி மாமா வந்திருக்காவோ. என்னடி சொல்ற? கூட அந்த சனியனும் நிக்கா. இல்ல சனியா ஐயா. இவ வரமாட்டா, நானே கூப்பிடுதேன். கூப்பிடுங்கய்யா. ஏட்டே பாட், ஏட்டி பாக்கியன், வெளியாட்டி. ஏட்டி பாக்கியன். அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அம்மா மேல கோவத்துல இருக்காரு. இப்போ உங்க வீடு தேடி வந்து அழைச்சதுல அவமானத்துல இருப்பாரு. அம்மா வந்தா வர வழியிலேயே கார்ல வச்சு அவங்கள அடிச்சாலும் அடிப்பாரு. ஏலே, இப்ப நான் என்ன செய்ய முடியும்? பேசாம உங்க அம்மாவை போய் கட்டி போட்டுருவா. விளையாடாத சண்முகம், இங்க பாரு, நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நான் தானே வீடு தேடி வந்து அழைச்சிட்டு போனேன், நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிடு. கிளியாட்டி. பாத்தி, அவர் வந்துட்டாரு. ஐயோ, அவர் வந்திருக்காரு. அவர் என்ன கூப்பிடுது. அவர் கூப்பிடட்டுமே. இப்ப என்ன, கூப்பிட்டா உடனே போயிடணுமா? போனா தப்பாயிரும்ல. என்னத்த, எதுக்காக இப்படி பதறி பதறி ஓடிக்கிட்டு இருக்க? இப்படி கூப்பிட்டதும் போன உடனே அடி விழாதா? மூஞ்சி வீங்கி மறுபடியும் அலையதான் வேண்டி இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னவோ சொன்னேன், நான் ஒரு வார்த்தை இவ பேரை சொல்லி கூப்பிட்ட இவ ஓடி வந்துருவான்னு 10 தடவை அழைச்சிட்டேன், இன்னும் வரல. என்ன இவளுக்காக நான் ரோட்ல நிக்கணும்? ஐயா எதுவா இருந்தாலும் அண்ணன் தான் முடிவெடுக்கணும். அத்தையை அழைச்சிட்டு வந்தது அண்ணன் தானே. அத்தை போகணுமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அண்ணன் தான். அத்தை, நீ இங்கே இரு. ஆமா. ஐயா சொன்ன கேளுங்கய்யா. அம்மா இல்லாம வெறுங்கையோட வீட்டுக்கு போனா அல்சரும் ரத்த கொதிப்பும் தான் வரும். இங்க பாருங்க, நம்ம காரியம் நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் போகணும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது நல்ல டீலிங்கா இருக்க. இந்த தடவை கூட்டிட்டு வந்து விடுறேன். ஆனா அடுத்த தடவை அம்மாவை அடிச்சு அனுப்புனா வந்து அழைச்சிட்டு போவேன். ஐயா, வெயிலே நிக்கிறிய, கொஞ்சம் திண்ணிலையாவது வந்து உட்காரக்கூடாதா? திண்ணிலையா? நானா? இல்லை சனியா, ஐயா போய் என் கூட எடுத்துட்டு வா. சரிங்க. ஆனா அம்மா திரும்பி வரமாட்டாங்க, நான் அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிடுறேன். ஆமாத்தா, உனக்கு ஒன்று தெரியுமா? இப்போலாம் உங்க பேரை கேட்டாலே 2 பாண்டிக்கும் அதிர்து. கோபத்துல உடம்புலாம் நடுங்குது, சும்மா அதிர்து. அந்த பயம் இருக்கணும்லா. ஏலே, நீ சொல்லிட்டால விடு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிட்டுதேன். நீங்க 2 பேரும் தைரியமா போங்க. வீட்டுக்கு போய் நாடகத்தை வேடிக்கை மட்டும் பாருங்க. போயே உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, இந்த சண்முகம் இஸ் கமிங். என்ன பெரிய இடம் இம்பிட்டு தூரம் வந்திருக்கு? நான் ஒன்றும் வீட்டில் விரால் மீன் குழம்பு திங்க வரல. அது சரிதானே. நீங்க எப்படி எங்க வீட்டில் வந்து சாப்பிடுவீங்க? சாப்பிட மாட்டீங்களா? 4 பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு எவனோடவோ ஓட்டி போனாலே ஆத்தா, அதனால எங்க வீட்டில் கையில் அடிக்க மாட்டீங்க. அப்படிதானே மாமா? இல்லை, இது எதுக்குல இப்ப என்கிட்ட வந்து சொல்லுது? இல்ல, ஊர்ல ஒரு விஷயமும் உங்களை கேட்காம நடக்காது. அப்போ என் அம்மா ஓடி போனது கூட
உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதுதான் கேட்க. என் அம்மா ஓடி போனான்னு ஊர்ல ஒரு பையனுக்கு தெரியாது. அது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீங்க தானே மாமா வேலை பார்த்திருக்கனா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, கலச தீர்த்தம் வந்தா பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு என்ன நாள், எதுக்கு கோவிலுக்கு வந்திருக்கோம்? ஒன்னா வந்தோமா, எல்லாரும் செய்ய வேண்டியதை செஞ்சோமான்னு இல்லாம அவ இஷ்டத்துக்கு விட்டா இப்படிதான். எங்க போய் தொலைஞ்சாவா மருமவ? அதோ வந்துட்டாளே. அத்தை, எப்படி கரெக்டா வந்துட்டேனா? என்ன அத்தை, இல்லையா? சரி விடுங்க, என்னை பத்தி பேசிருப்பாங்களே, பேசி முடிச்சாச்சா? அம்மா, மாமா என்ன சொன்னாரு? ரொம்ப கொழுப்பு தாண்டி உனக்கு. என்ன பதட்டத்திலே வச்சிருக்கிறது உனக்கு வேலையா போச்சு இல்ல? என்ன செய்யறது, அப்படியே பழகி போச்சத்த. அத்த, வாசு எங்க? என்னடி என்கிட்ட கேக்குற? அவர் வரலையா? உன் கூட தானே வந்தா, என்கிட்ட கேட்ட எனக்கு எப்படி தெரியும்? அத்த, நான் குடத்துல தண்ணி எடுக்க போகும்போது அவர் அப்பதான் உள்ள போனதை பார்த்தேன். அவன் எங்கடி வந்தா? அவன் ரொம்ப நேரமா உன் கூட தான் இருக்கான்னு மாமா கேட்டப்ப நான் சொல்லி சமாளிச்சிட்டேன்டி. எங்க போனான்னு தெரியலையே. எனக்கும் தெரியலையே. என்னடி செய்யறது? உங்க மாமாவை இதுக்கு மேல சமாளிக்க முடியாதுடி. சரி சரி இருங்க, நான் தமிழ அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றேன். தமிழ், என்னம்மா? வெளியில அப்பா எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டிட்டு வரியா? சரிம்மா. பார்த்து போனேன், நல்ல கூட்டமா இருக்கும். சரி. ஏய், எங்க போய் தொலைஞ்சாவா அம்மாவன்? பெத்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை. இதுங்களை வச்சுட்டு என்ன பண்றது? ஒரு காரியத்தை ஒழுங்கா பண்ண முடிய மாட்டாங்குது. மாப்பிள்ள, அந்த பயலுக்கு ஃபோன் போட்டு உடனே வர சொல்லுங்க. சரிங்க மாமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஏய் வா தமிழ், அப்பா எங்க? ஏய் என்னாச்சு சொல்லு, அப்பா எங்க? அப்பா அங்க சண்டை போட்டுட்டு இருக்காருமா. அத்தை, நான் அதோ வந்துடுறேன். மாமா, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஏய், நீ உக்காரு, அவன் வருவான். பூஜைக்கான வேலையை பாரு. அப்பா, என்ன அடி! போங்க எல்லாரும்,
போறீங்களா இல்லையா? என்ன பாரதி, என்ன எதுனே கேட்காம பொசுக்கு நடிச்சிட்ட. முதல்ல அது கீழே போடு. போடுன்னு சொல்றேன்ல. தகச்சி, எனக்கு எதுவுமே தெரியாது. நீ என்ன தப்பா நினைக்காத. இல்ல அது வந்து பெரிய சண்டையடா நீ. நல்ல நாளதுமா நேரத்துக்கு பூஜைக்கு வராம இங்க இந்த பொறுக்கி பசங்களோட சண்டை போட்டுட்டு இருக்க. உனக்காக நாங்க எவ்வளவு பேச்சு வாங்கிட்டு இருக்கேன் தெரியுமா? இல்ல, தப்பு பண்ணது யாருன்னு தேவையில்ல. என்ன நடந்துச்சு ஏதுன்னு எனக்கு எதுவுமே தேவையில்ல. ஏன் கூட தானடா இருந்த? கொஞ்ச நேரம் தனியா விட்ட உடனே இங்க வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் நீ எங்க போய் என்ன வம்பிழுப்பேன்னு உன்னையே கவனிச்சிட்டு இருக்க முடியுமா? பெரிய ஊர் தலைவர் பஞ்சாயத்து பண்றாரு. எந்நேரமும் நீ யார் கூட சண்டை போடுவேன்னு நானும் அத்தையும் பதட்டத்திலே இருக்கணும்ல. இல்ல பாரதி, நான் என்ன சொல்ல வரேன்னா. பேசாத. என்ன கூட தானே இருந்தீங்க, நீங்க சொல்லக்கூடாதா? சொன்ன எங்கம்மா கேக்குறா? நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியான்னு என்ன திட்டுறான். இல்ல, சொல்றவங்க வந்து குடுக்கறத கொடுத்தாதான் கேக்குறான். அதானே சொல்றத கேட்டு நடந்திருந்தா இவெல்லாம் என்னைக்கோ திருந்திருப்பானே. சிரிக்காத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு சிரிப்பு வேற வருதா? மரியாதையா உள்ள வரும்போது பூஜை முடியற வரைக்கும் அங்க இங்க நகராம இரு. புரியுதா? சரிங்க. கலைஞ்சிருக்கிற தலையையும் சட்டையும் சரி பண்ணிட்டு ஒழுக்கமா உள்ள வா. மவனே இருக்குடா உனக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, என்ன என்ன யோசனை? இல்ல கௌதம், நேத்து இந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் லைட்டா அப்செட் ஆயிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம? சரி, நான் உன்னை கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன்ல, அதுக்காக நீ எனக்கு ஒண்ணு செய்யணுமே. நானா? நான் என்ன செய்யறது கௌதம்? சொல்றேன். இதுல இந்திரா IAS ஓட ஆட்டோகிராஃப் வேணும். இந்தா, இதுல போட்டு கொடு. கௌதம், சும்மா என்ன கிண்டல் பண்ணாத. இல்ல இந்திரா, நான் சீரியஸா சொல்றேன். ஓ பிரிலிமினரி ரிசல்ட் வந்த அன்னைக்கே உன் கையால ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வைக்கணும்னு நான் நினைச்சேன். அப்புறம் நீங்க கலெக்டர்லாம் ஆயிட்டீங்கன்னா என்ன மாதிரி நார்மலான ஆளுக்கெல்லாம் சைன் போட்டு கொடுப்பீங்களா? அப்போல்லாம் உங்க சைன் அவ்வளோ வேல்யூவா இருக்கும். அதான் கேக்குறேன், நீங்க இப்பவே போட்டு கொடுங்க. கௌதம் போதும், நீ என்ன சும்மா ஓட்டாத. சரி, இப்போ என்ன? நான் சைன் பண்ணணும் அவ்வளவுதானே? சரி கொடு. இந்தாங்க, இதுலதான் சைன் கேட்டேன். கௌதம், கௌதம் உனக்கு இந்த பென் எவ்வளோன்னு தெரியுமா? 1 lakhக்கு மேல. எவ்வளவு வேல்யூவான பென் தெரியுமா? நீ எதுக்காக வாங்கின இத? நான் ஒரு ப்ரெஷியஸான பொண்ணுக்காக கிஃப்டா தரதுக்காக தான் இதை வாங்கினேன். இந்தாங்க மேடம், இந்த வேல்யூவான பெண்ணு ஒரு முக்கியமான பொண்ணுக்கு நீங்க இதுல தான் இதுக்கப்புறம் சைன் போடணும். என்ன சொல்ற கௌதம்? எனக்கா? நோ நோ நோ, வேணாம். இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேணாம். அதெல்லாம் ஒரு ஜாஸ்தியும் இல்ல. யூ டிசர்வ் இட். இந்தா, இதுல எனக்கு ஒரு சைன் பண்ணி ஆட்டோகிராஃப் போட்டு கொடு. என்ன கௌதம், ஏன் இப்படி பண்ற?
இவ்ளோ எக்ஸ்பென்சிவான பென்லாம் எனக்கு வேண்டாம். நான் பண்றது எல்லாமே கரெக்டா தான் பண்றேன். நீ இந்த பேனால இந்திரா ஐஏஎஸ்னு சைன் பண்றத நான் பார்க்கணும். இந்தா, இது என் gift. புடி. நீ பிரிலிமினரியில பாஸ் ஆன மாதிரி மெயின் எக்ஸாம்லயும் பாஸ் பண்ணி பெரிய ஆளா வரணும். இந்தா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன என்ன பாக்குறாங்க? கௌதம், அது பானிபூரி கடை தானே? ஏன் அப்படி சிரிக்கிற? நான் அதை தெரியாம தானே கேட்டேன். இல்ல, நீ இவ்ளோ நாள் ஆச்சு சென்னைக்கு வந்து, ஒரு பானிபூரி கடை கூடவா தெரியாது? தெரியாது கௌதம், நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். ஆனா கிட்டலாம் போனதில்ல, சாப்பிட்டதும் இல்ல. என்னது, இது வரைக்கும் நீ பானிபூரி ட்ரை பண்ணதே இல்லையா? இல்ல. அது என்னமோ சாப்பிடுறது வேற கஷ்டமாமே. கல்யாணி நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன்னு அப்பப்போ சொல்லுவா. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும் தெரியுமா? அப்படியா? அட நிஜமாதான் கௌதம். அப்படியா? சரி, அப்படின்னா நீ கண்டிப்பா பானிபூரி சாப்பிட்டே ஆகணும். ஐயோ, அதெல்லாம் வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு அதெல்லாம் சாப்பிடவே தெரியாது. அதுவும் இப்பதானே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோம். வேணாம் கௌதம். நான் சொல்லித்தரேன், நீ சாப்பிடுற. வா வா வா. பையா, 1 பிளேட் பானிபூரி. சாப்பிடு. என்ன குடு, நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாரு. அவ்வளவுதான். கௌதம், அது சாப்பிடு. இரு, நான் ஊட்டி விடுறேன். பையா, பானிபூரி கொடுங்க. சின்ன வயசுல எதையாவது பார்த்தா பயந்துட்டு ஆன்னு கத்துவோமே, அந்த மாதிரி ஆன்னு காட்டு. அவ்வளவுதான். இப்படிதான் சாப்பிடணும். ஓகேவா? உனக்கு வேற ஏதாவது வேணுமா? நான் போய் வாங்கிட்டு வரவா? ஐயோ போதும் கௌதம், நம்ம போலாம். டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஒரு காஃபி மட்டும் சாப்பிட்டு போலாமா? அதோட முடிச்சுக்குவோம். ஓகே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார் பாவம். என்னது? ஒண்ணும் இல்ல. இந்த விஸ்வா ஏன் தான் இப்படி இருக்காருன்னே தெரியலையே. போயும் போயும் இவ பின்னாடியே போயிட்டு இருக்காரு. என்ன மனுஷன் இவர்லாம். சரி, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்றேன். அவர்கிட்ட அதை மட்டும் சொல்லிட்டு வந்துறியா? நான் என்ன தூதா? அத நீ அவர்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? சார், சொல்ல அன்பரசி. ஏன் சார் என் பின்னாடியே வரீங்க?
கூட வரணும்னு தான் ஆசை, ஆனா நீதான். இதுக்கு மேல இனிமே விடவே கூடாது. என்ன பண்றேன்னு பாரு. சொல்ல அனன்யா. நல்ல வேலை போன் எடுத்துட்டீங்க ஆண்டி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் நான் கால் பண்ணேன். என்னம்மா விஷயம்? யாரும்மா இந்த பொண்ணு? அதுதான் சந்திரா நானும் கேட்டுட்டு இருந்தேன். நீ வந்தது சொல்றேன்னு சொன்ன, அதான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஏம்மா யார் நீ? உனக்கு என்ன வேணும்? நான் யாருன்னு உங்களால கூட கண்டுபிடிக்க முடியல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன விசுவாசம்? இப்பவே ஏன் முன்னாடியே இவ கழுத்துல தாலி கட்டுவியா? கட்டுடா கட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டாமா. என் பொணத்தை தாண்டி போய் நீ தாலி கட்டு. என் பையனை எப்படி வசியம் பண்ணி வச்சிருக்கடி நீ? சார், நான் தான் சொல்றேன்ல சார், அப்புறமும் ஏன் சார்? அம்மா, நீங்க இப்ப கூட அன்பரசிய தப்பா புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்க. அன்பரசி என்னை விட்டு விலகிதாம போனா, ஆனா நான் தான் அவளை ஃபாலோ பண்ணி இங்க வரைக்கும் வந்தேன். ஆமா விஸ்வா, ஆமா, நான் எல்லாத்தையும் நம்பிட்டேன். அவ உன்னை இப்படி மயக்கி வச்சிருக்கான். அவ உன்னை மயக்கி வச்சிருக்கான்னு ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? அம்மா இல்லம்மா, அம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். இனிமே விஸ்வாசர பார்க்கவும் பேசவும் மாட்டேன். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஹே பட்டிக்காடு, உனக்கு இது பத்தாதுடி, இன்னும் இருக்கு. வெயிட் அண்ட் சீ. விஸ்வா, என் கூட வா. எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என்ன யோசிக்கிற? வா சார், ப்ளீஸ் சார், போங்க சார். விஸ்வா, வரப்போறியா இல்லையா இப்போ? அன்பு, இந்த பத்மா மேடம் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியல.
இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத அன்பு, விடு. ஏதோ சொன்னியே பாத்தியா, நானும் விஸ்வா சாரும் சேரது கஷ்டம். இல்ல அன்பு, நீங்க 2 பேரும் சீக்கிரம் ஒண்ணு சேருவீங்க. உங்களை அந்த முருகன் சேர்த்து வைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு இப்படி கலகலப்பா பேச தெரியும்னே எனக்கு இப்பதான் தீபா தெரியுது. அதெல்லாம் ரொம்ப நல்ல நக்கல் நையாண்டி எல்லாம் பண்ணுவா. ஆனா என்ன பண்றது, இந்த வீட்டுக்குள்ள அவ வந்த சூழலே வேற மாதிரி ஆனதால சிரிப்பே அவ மறைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு இனி அந்த நிலைமை இந்த வீட்ல இருக்காது தீபா. கார்த்தி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிற வரைக்கும் நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா, சப்போர்ட்டா இருக்கிறதெல்லாம் சரி. தாலி பிரிச்சு கோத்ததுக்கு அப்புறம் மேற்படி விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்க தானே? மேற்படி விஷயமா? உங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் ஆச்சா? ஐயோ பாருங்க, மக்கு மாதிரி நானே கேட்டுட்டு இருக்கேன். உண்டு தானே? பின்ன இன்னைக்கு உனக்கும் கார்த்திக்கும் சாந்தி முகூர்த்தம், அதாவது ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் நான் மேற்படி விஷயம்னு சொல்லும் போதே அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இவளுக்கு நீங்க இவ்ளோ எல்லாம் விளக்க வேண்டியதே இல்ல. அவ பயங்கரமான விவரம். ஐயோ அண்ணி, இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம்தான். இந்த மாதிரி அநியாயத்துக்கு வெக்கப்படுறவளை தாண்டி சரியா 10வது மாசத்துல தூரிக்கட்டை ஏற்பாடு பண்ணுவாங்க. அக்கா, முதல்ல இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் நைட்கா பிளான் பண்றீங்க? முதல்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஒழுங்கா நடக்குதான்னு பாருங்கடி. 3 பேரும் சேர்ந்து சிரிக்கிறாளுங்க. சிரிக்கிறீங்களா? சிரிங்க சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அழ போறடி. கோயிலுக்கே போக முடியாத மாதிரி பண்றனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதையும் வச்சிடு. என்ன இவங்க இன்னும் காணோம்? ஒரு நிமிஷம் இரு, வரேன். அக்கா, எதுவும் ஜாஸ்தியா இல்லல்ல, சிம்பிளா தானே இருக்கு. நீ எப்படி இருந்தாலும் கார்த்திக் உன்னை பிடிக்கும். அப்புறம் கூட இருந்தா என்ன, குறைச்சலா இருந்தா என்ன? இது பாயிண்ட். இன்னுமா அலங்காரம் முடியல? என்ன ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம் அத்தை. ரெடி ஆயிட்டீங்கன்னா கீழே வர வேண்டியது தானே? கோயிலுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆயிடுச்சு. சரி வாங்க, நேரத்தோட போலாம். சரி வாங்க. வாதிப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன தீபா, போலாமா? போலாம் சார். வாங்க. எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்ல? அத்தை, அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கம்மா, எல்லாம் வந்துருவாங்க. இதோ கார்த்தியும் தீபாவும் வந்துட்டாங்க. சார், கிளம்பலாமா? கிளம்பலாம் தம்பி. அம்மாவும் அப்பாவும் வந்துடட்டும். அண்ணி, அம்மா அப்பா ரெடி ஆயிருப்பாங்களா? இதோ வந்துட்டாங்க. கிளம்பலாமா? புறப்படலாம் சம்பந்தி. போலாம் சார். வாங்க போலாம்.
என்ன இவ எப்ப பார்த்தாலும் முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா, இப்ப கண்டுக்காம போறா. ஏய் என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்லைங்க. இந்த சரி வா போலாம். ஐயோ அண்ணி, என்ன தீபா? பாருங்களேன், முருகனை கும்பிடாம நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் போய் கும்பிட்டு வந்துடுறேன். அம்மா கோயிலுக்கு தானே போறோம், அங்கேயும் முருகன் சன்னதி இருக்குமா, அங்கேயே கும்பிட்டுக்கலாம் வா. 10:30க்குள்ள போயாகணுமா, இப்பயே டைம் ஆகி போச்சு. அப்பா விளக்கு மட்டும் ஏத்தி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. என்னம்மா நீ? அப்பா ப்ளீஸ் பா, ஒரே ஒரு நிமிஷம் தான், இந்த வந்துடுறேன். சார் விளக்கு ஏற்றிட்டே வரட்டும் சார். 10:30க்குள்ளே தானே கிளம்பணும், இன்னும் டைம் இருக்கு சார். ஹே தீபா, சீக்கிரம் போய் விளக்கேத்துடி. ஊத்தி வச்ச பெட்ரோல் ஆவியாயிட போகுது. அவங்க விளக்கேற்றாம வந்தாங்கன்னா அதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. விளக்கேற்றிட்டே வரட்டும் சார். சரிம்மா, தம்பியே சொல்லும்போது நான் என்ன சொல்றது? நீ போய் விளக்கேத்தி வச்சுட்டு சீக்கிரம் வந்துரு. சரிப்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இப்போ இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல சூர்யா. கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா யோசிக்கலாம். என்னம்மா ஜாஸ்மின் ஜாஸ்மின் சொல்றதும் கரெக்ட் தானே சூர்யா? குழப்பத்தோட எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணத்துல மாப்பிள்ளையோட விருப்பம் மட்டும் முக்கியம் இல்ல, பொண்ணோட விருப்பத்தையும் பார்க்கணும்ல. இல்ல ஹஸ்பண்ட் சார், இந்த கல்யாணத்தை தள்ளி போட வேண்டாம், இப்பவே நடத்தி முடிச்சிடலாம். மனமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா ஜாஸ்மினை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்கங்கிற நல்ல எண்ணத்தோட தான் மாறி இப்பவே கல்யாணம் பண்ணணும்னு சொல்றது எனக்கு புரியுது சூர்யா. உனக்கு புரியுதாப்பா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஜாஸ்மின் கல்யாணம் நின்னு போறது இது ஒண்ணு முதல் தடவை இல்லையே, இதுக்கு முன்னாடியே பல தடவை நின்னு போயிருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். முருகன் மாப்பிள்ளை மேல ஜாஸ்மினுக்கு முழு நம்பிக்கை வரட்டும், அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாமே. என்னம்மா இது? நல்லா யோசிச்சு பாரு சூர்யா, அம்மா சொல்றது உனக்கு புரியும். சூர்யா, 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 இல்லங்க வேண்டாம். வளர்த்த அம்மா மேல இருக்க பாசத்துல காப்பாத்தலாம் நினைச்சு ஒரு அடி எடுத்து வச்சேன்னு வச்சுக்க, அப்படியே சுட்டுருவேன், மண்டை தெரிச்சிரும். ஐயா சிஸ்டர், அசையாதீங்க சிஸ்டர், சுட்டுக்கிட்டு போறான் அந்த கங்காதர. யாரும் அசையாதீங்க. வேண்டாம் சொன்னா கேளுங்க. உட்காருங்க, நீங்க கல்யாணம் நடக்க போகுது, நீங்க பாத்துட்டு தான் போவீங்க. ஜாஸ்மின், போய் மணமேடையில உட்காரு. என்ன யோசிக்கிற? இப்ப மட்டும் நீ போய் உட்கார்ல, அப்படியே சுட்டுருவேன். வேண்டாம்
ஜாஸ்மின் ப்ளீஸ், ஜாஸ்மின் போய் மனமேடையில உட்காரு. ஓ, ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, என்ன மன்னிச்சிரு. நான் மாரிக்கு மனசறிஞ்சு துரோகம் பண்ணல. என் அம்மா செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தவும் என் அம்மாவோட உயிரை காப்பாத்தவும் தான் நான் ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டுறேன். மாரி ரொம்ப நல்லவ. அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு. சூர்யா ஜாஸ்மின் கழுத்துல தாலி கட்டிடணும். கெட்டிமேளம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன. நிறுத்துங்க. வந்துட்டான். இந்த தடவையும் போச்சு. ஐயோ, முருகன் என்னாச்சு? எங்க போனீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? என்ன நடந்தது? எங்க போனீங்க முருகன்? சார், நீங்களும் மாரியும் கொடுத்த வெட்டி சட்டையை போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேன் சார். அப்போ யாரோ 4 பேரு திடீர்னு எறும்புக்குள்ள வந்து என்னை அட்டாக் பண்ணிட்டாங்க சார். நான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னம்மா அது? அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா ஏதோ குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க மாதிரி. அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கேன் சார். என்ன சொல்றீங்க முருகன்? அப்போ லெட்டர் நீங்க எழுதலையா? லெட்டரா? என்ன லெட்டர் சார்? ஜாஸ்மினை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நீங்க எழுதின லெட்டர். இத பாருங்க. என்ன சார் சொல்றீங்க? இப்படி ஒரு லெட்டர் நான் எழுதவே இல்லையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அங்க பூஜாவை பாத்தியா? என்னென்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தா இவ. எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆப்பு வச்சோம்ல. என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? பரிமாற வேலையை பாருங்க. சீக்கிரம் ப்ரோ. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாப்பிள்ள நீங்க. எப்பா பாத்தியா எவ்வளவு ஸ்பீடா தாலி கட்டினாருன்னு? கலக்கிட்டீங்க ப்ரோ. சும்மா இருங்க ப்ரோ. ஹே, பாத்தியா வெக்கத்த சக்தி? ஹே, அதை விட பூஜாவோட வெக்கத்தை பாரு. பாருடா. ப்ரோ, அந்த ஸ்வீட் எடுத்து பூஜா கூட்டி விடுங்களேன். அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். கல்யாணம் பண்ண அப்படிதான். ப்ரோ, நீங்க ஊட்டி விடுங்க. அட, என்ன ப்ரோ நீங்க ஊட்டுறீங்க? சரி இருங்க, எப்படி ஊட்டி விடணும்னு நான் கத்து கொடுக்குறேன்.
என்ன ப்ரோ இப்படிதான் ஊட்டணும் ஓகேவா? சட்டு பண்ண எடுத்து ஊட்டுங்க. கேட்டரிங் செஞ்சு எடுத்துட்டு வந்து கல்யாண பையனும் பொண்ணும் இப்படி சாப்பிட்டாதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி கேட்டரிங் ஒத்துக்க போறீங்கன்னு பயந்துட்டே இருந்தமா. அதான் வெற்றி தம்பி எல்லா உண்மையும் எப்பவோ சொல்லிடுச்சே, அதான் நான் ஒத்துக்கிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்கம்மா? ஆமாமா, இதெல்லாம் டிராமான்னு வெற்றி தம்பி எப்பவோ எங்க கிட்ட சொல்லிடுச்சு. ஏய் நிஜமாவா? ஆமா. டேய் ராஸ்கல், உனக்கு இருக்குடா. ப்ரோ என்ன ப்ரோ இதெல்லாம்? ப்ரோ என்னைக்கா இருந்தாலும் அம்மாக்களோட ஆதரவு வேணும்ல, அதான் எங்க அம்மாவையும் மீனாட்சி அம்மாவையும் என் சைடுல வச்சுக்கிட்டேன். பயங்கரமான ஆள் ப்ரோ நீங்க. இல்ல பூஜா? ஆமா. வெற்றி என்கிட்ட எதுக்கு மறைச்ச? சக்திகா, எங்களுக்கு எல்லாம் தெரியும். அம்மா கிட்ட வேற சொல்லக்கூடாதுன்னு சொன்னியாமே. ஓ, அதையும் சொல்லிட்டியா? எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சு என்னை ஏமாத்திட்டல்ல? என் வாழ்க்கையே போச்சு, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இத மறந்துட்டு இதோ ஒரு சின்ன விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. டேய் சொல்றா. ஏய் சண்டை இங்க ஆரம்பிக்காத, ஏதோ இருந்தாலும் வீட்ல போய் வச்சுக்கலாம். டேய் நீ பண்றது ரொம்ப தப்புடா. ஏய் விடுங்க தம்பி, அவ கிடக்குறா. நல்லா சொல்லுங்கம்மா. நான் பரிமாற வேலையை பாக்குறேன். இருமா, நல்லா சாப்பிடுங்க. ஏய் தள்ளுடி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாங்க உட்காருங்க. இப்ப நீ என்ன பண்றனா சக்தி, அந்த போட்டோவை எடுத்து குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை அங்க மாற்ற. பூஜா, அத நான் தான் மாட்டினேன். ஏய் முதல்ல பால் பழம் கொடுக்கணும்ல. எல்லாம் ரெடியாத்த இருங்க. அடேங்கப்பா. ஏய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சா கல்யாணத்துக்கே வந்திருக்கல? பின்ன என் வீட்டுக்கு மாப்பிளையும் பொண்ணும் வராங்கன்னா நான் தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். என் வீட்டுக்கு ரோஹித் நீங்க பூஜாக்கு கொடுங்க. பூஜா இப்ப நீ கொடு. ப்ரோ பாத்தீங்களா பூஜா உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்கன்னு பாத்தீங்களா? கொய்யால நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அப்ப கரெக்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேனா? ஏய் வெற்றி, இந்த சந்தோஷம் உனக்கு ரொம்ப நாள் நீடிக்காதுடா. எப்படியும் ரோஹித்தோட கதையை நான் முடிக்க தான் போறேன். அப்புறம் சக்தி, உங்க அம்மா, மீனாட்சி எல்லாரையும் நான் பழி வாங்காம விட மாட்டேன். ஏய் பூஜா, என்ன யோசிக்கிற? இல்ல ஒண்ணு இல்ல. என்ன பூஜா அதுக்குள்ள கனவுக்கு போயிட்ட போல? பூஜா, ரோஹித் ப்ரோ 2 பேரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நாங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூமை ரெடி பண்ணிட்டு சொல்றோம். என்னது இன்னைக்கே வா?
இன்னைக்கு இல்லாம வேற எப்போ? போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. போங்க. ம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எங்க போனான்னு தெரியலையே. ஏய் குட்டி பொம்மி, எங்க பொம்மியை காணோம்? உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? பொம்மி, ஏய் குட்டி பொம்மி, உன்னதான் ஏன் பதில் பேசாம இருக்க? ஏன் பொம்மி எங்க போயிருக்கா? இன்னும் பதிலையே காணோம். ஒருவேளை வாய்ஸை ரெகனைஸ் பண்ணலையோ? ஹலோ ஹலோ, ஏய் நான் தான் சித்தார்த். என் வாய்ஸை ரெகனைஸ் பண்ண. ஏய், நீ உன் ஃப்ரெண்டு கூட பேசி பேசி பொம்மி வாய்ஸை மட்டும் மனசுக்குள்ள வச்சிருக்கியா? நான் தான் சித்தார்த், பதில் சொல்லு. என்னாச்சு? ஏய் என்னாச்சு குட்டி பொம்மி? ஒருவேளை சார்ஜ் டவுன் ஆயிருக்குமோ? இன்னைக்குதான் இது கிஃப்டா கொடுத்தேன், இன்னைக்கே ரிப்பேர் ஆயிடுச்சு போல இருக்கே. செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்குமோ? என்னடா இது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. சரி, ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு பாப்போம். என்ன பிரச்சனை பொம்மி? நீயும் பொம்மி பொம்மின்னு கூப்பிடாத. நான் ராணி. ஆனா இந்த வீட்ல இருந்த பொம்மிக்கும் எனக்கும் ஒரே உருவ ஒத்துமை. அதனாலதான் நான் பொம்மி மாதிரி நச்சு நிறுகிறேன். இந்த தாடிகாரன் வந்தானே. தாடிகாரனா? அது யாரு? தாடிகாரனா சித்தார்த்த சாரு தான். தாடிகாரனுக்கு நான் பொம்மி இல்ல ராணிங்கிறதும் நான் குப்பத்துக்காருங்கிறதும் அப்பவே தெரிஞ்சிருக்க வேண்டியது. கரப்ட் ஆயிட்டியா? இதெல்லாம் நிஜமாவே ரெக்கார்ட் ஆனதா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. என்ன பிரச்சனை பொம்மி? நீயும் பொம்மி பொம்மின்னு கூப்பிடாத. நான் ராணி. இந்த வீட்ல இருந்த பொம்மிக்கும் எனக்கும் ஒரே உருவ ஒத்துமை. ஏதோ காசு பிரச்சனையா இருந்துச்சேன்னு நான் இங்க நடிக வந்துட்டேன். அது அப்படியே கண்டினியூ ஆகி கண்ணாலம் வரைக்கும் வந்து நிக்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? எங்க ஏரியாவை போனுவாங்க. இந்த மாதிரி கொடுத்தாதான் தாடிகாரனுக்கு பிடிக்கும்னு தர்ஷினி ஐடியா கொடுத்தா. பிடிக்குமோ என்னமோ, ஏதோ தாடிகாரனுக்கு கொடுக்கணும்னு வாங்கிட்டேன். உன்னை கையில கட்டிக்கிட்டா ஹார்ட் பீட் எல்லாம் தெரியும்னு சொல்றாங்க. தாடிகாரனை பொறுத்த வரைக்கும் அது எப்பவுமே பொம்மி பொம்மின்னு அச்சுன்னு இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ராணி ராணின்னு அச்சுதுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்க போது சொல்லு. தாடிகாரனாண்ட நான் இதை கொடுக்க போறேன். என்ன சொல்லுவாரோன்னு ஒரே மெர்சலாகிது. கொண்டு போய் கொடுக்கலாம். சாரி சித்தார்த், நான் கொஞ்சம் கரப்ட் ஆயிட்டேன். இப்ப நான் சரியாயிட்டேன்னு நினைக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரெடி ஆயிட்டியா? ஆல்மோஸ்ட் ரெடி தான்மா. சரி, இந்த காஃபி எடுத்துக்கோ. அம்மா, இதுல எதுக்கு நீங்க கொண்டு வரீங்க? இதுல என்ன இருக்கு? வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் காஃபி கொடுக்க சொன்னாங்க. அதான் நீ எப்படி சாப்பிட்டிருக்க மாட்டேன்னு உனக்கு கொண்டு வந்திருக்கேன். இத்தனை நாள் அவங்க வீட்டுல எல்லா வேலையும் நீங்களே செஞ்சீங்க, அதை தவிர்க்க முடியல. ஆனா இன்னைக்கும் இங்க நீங்க வேலை செய்யணுமா? எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுற? நான் என்ன பண்றேன் என்ன செய்யறேங்கிறதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நாம நினைச்ச மாதிரி நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும். நேத்தே நாம எதிர்பாராத விதமா நிறைய குழப்பம் நடந்துருச்சு. அப்படி இன்னைக்கு எதுவுமே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் எனக்கு இருக்கிற ஒரே பயம். இருக்கிற டென்ஷன்ல நீ வேற என்னை பத்தி நினைச்சு இன்னும் டென்ஷன் ஆகாத.
உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு எதிர்பார்க்கிற நேரத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தாத. ம்? விடு, பாத்துக்கலாம். இந்த கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லதா நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு. இதே மாதிரி எப்ப உன்னையும் சண்மதியையும் புருஷன் பொண்டாட்டியும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். கடவுள் தான் எல்லாம் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். சரி, நீ ரெடியாக, நான் வந்துடுறேன். அம்மா, அப்பாவும் அம்மா வந்துட்டாங்களா? அவங்க வர நேரம் தான், இப்ப வந்துருவாங்க. சரிம்மா. காஃபி? எதையும் யோசிக்காத. அங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். புதிய இடத்துல பார்த்து பத்திரிக்கை கொடுத்திருந்தாலும் அதை மனசுல வச்சுக்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க நேர்ல வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, உங்களுக்காக இல்லைனாலும் கார்த்திக்காக நான் வந்துதானே ஆகணும். ஆமா, மாப்பிள்ளை எப்படி தெரியும் உங்களுக்கு? அது 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 வந்து அன்னைக்கு பத்திரிகை கொடுக்கும் போது நீங்க தானே அறிமுகப்படுத்திருக்கீங்க. அதான் அது சொல்றாரு. ஓ ஓ, நான் அப்ப சொன்னேன். ஆமா ஆமா. போங்க போங்க, உள்ள போங்க. வாங்க. சண்மதி, சொல்லுமா. சந்தோஷமா இருக்கல? கொஞ்சம் வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, கார்த்திக்க பார்த்து அவனை புடிச்சு போய் உங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் என் கழுத்துல தாலியே கட்ட போறான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்பவே முடியலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாமே பண்றோம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது என் ஃப்ரெண்டு, பேர் அசோக், பெரிய ஆர்ட் ஃபிலிம் டைரக்டர். ஓ, ஹாய் சார். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? குட் சார். உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே நான். எங்க பார்த்தேன்னு ஞாபகம் வரல எனக்கு. நீ வேலை விஷயமா ஒவ்வொரு ஸ்டேட்டா சுத்துற ஆளு. என் மாப்பிள்ள சென்னையவே தாண்டாத ஆளு. நீ எங்கடா இவரை பார்த்திருக்க போற? இல்லடா, இவரை எங்கேயோ ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் பில்டிங் கம்பெனியோட ஆட் விஷயமா டெல்லி போயிருந்தேன்டா. அங்க நம்ம மீட் பண்ணிருக்கோம்ல? இல்ல சார், நான் டெல்லிக்கே போனதில்லை. இல்லைங்க, நம்ம மீட் பண்ணிருக்கோம், பேசியிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார், நான் இப்பதான் முதல் தடவையா உங்களை பாக்குறேன். இல்லைங்க, நம்ம 2 பேரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா டெல்லியிலே பார்த்துருக்கோம். டேய், மாப்பிள்ளையே இப்பதான் உன்னை முதல் தடவையா பாக்குறேங்கிறாரு. அவர்கிட்ட போய் நீ பில்டிங் கம்பெனி, ஆட் ஷூட்டு, டெல்லின்லாம் சொல்லிக்கிட்டு நீ இவரை மாதிரியே வேற யாரையோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். டேய், வேலை விஷயமா வெளியூர் போற, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுன்னு தானே மாப்பிள்ளையை பார்க்கணும்னு கிஃப்டோட இங்க வந்த. அதை விட்டுட்டு எதுக்கு ஏதோ பேசிக்கிட்டு? உனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுல? ஆமாண்டா. சரி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். கார்த்தி, சண்மதியும் பார்த்துட்டு நான் அப்படியே கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன். பாப்போம் சார். மாப்பிள்ளை, நீங்க ரெடியா இருக்கா? ஆர்த்தி, எப்படி இருக்கு நம்ம கெட்டப்பு?
இந்த கெட்டப்ல வர்றதுக்கு தான் மணிக்கணக்கா வீட்ல உட்கார்ந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தியா? ஏய் போட்டேனா? நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இதெல்லாம் நான் ஏன் திருப்திக்காக பண்ணிக்கிட்ட மேக்கப் டி. மா, முகூர்த்தம் ஆரம்பிச்சிர போது, வா உள்ள போலாம். ஏய் இரு இரு. ஏய் ஆர்த்தி, அங்க பாத்தியா நம்மள மாதிரியே புர்கா போட்டிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து போனா யாருக்கும் சந்தேகம் வராது. முகத்தை மூடு. போ போ. எங்க நீங்க? நாங்க இப்ப போனாங்கல்ல, அவங்க கூட தான் வந்திருக்கோம். பொண்ணோட ஃப்ரெண்டுங்க. ஓ அவங்க கூட வந்தவங்களா? சரி சரி, போங்க போங்க. இருங்க இருங்க. தெளிங்க தெளிங்க தெளிங்க. சரி 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 சரி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, இந்த பூமியில எவ்வளவு கெட்டவங்களும் அநியாயம் பண்றவங்களும் உயிரோட இருக்கும்போது ஒரு நல்ல மனுஷனோட உயிரை பறிக்கணும்னு நினைக்கிறிய. தப்பு செஞ்சா சாமி தண்டிக்கும், நல்லது செஞ்சா நம்மள காப்பாத்தோன்னு தானே எல்லாம் புராணமும் சொல்லுது. அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்காக இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிற விக்ரம காப்பாத்த வேண்டியது தானே. நீ இப்ப உன்னோட கடமையை செய்யாம இருக்கிறது தப்பு தானே. இப்ப மட்டும் நீ உன்னோட கடமையை செஞ்சு விக்ரம காப்பாத்தலன்னு வை, நீ சாமியே இல்ல, வெறும் கல்லுங்கிறது உறுதியாயிரும். ஹலோ மகா, விக்ரம் பொழைச்சிட்டான். இனிமேல் உயிருக்கு எந்த ஆபத்தில் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மகா சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிரு. சாரி. என்னக்கா என்னாச்சு? யாரு போன்ல? விக்ரம் பொழைச்சிட்டாராண்டி. விஜய் கால் பண்ணி சொன்னாரு. ப்ரோ, விக்ரம் ரொம்ப வலிக்குதா விக்ரம்? கொஞ்சம். நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஒன்னும் கவலைப்படாதன்னு, இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து மருந்து மாத்திரை சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ஆமா விக்ரம், கொஞ்ச நாள் நீங்க இந்த ஆபீஸ்லாம் விட்டுட்டு வீட்லயே இருந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்டா ஹோம் நர்ஸை கூட வர சொல்லலாம். எதுக்கு மாப்பிள்ள ஹோம் நர்ஸ்? என் புள்ளைய நான் பாத்துக்க மாட்டேனா? அதுக்கு இல்லாத நர்ஸ் இருந்தாங்கன்னா டெக்னிக்கலா விஷயம்லாம் தெரியும். அவங்க கூட இருந்து கொஞ்சம் கவனிச்சு பார்த்துப்பாங்கல்ல, அதுக்காக சொன்னேன். விக்ரம், உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நீங்க பொழைச்சு வந்துட்டீங்கல்ல? இது போதும் விக்ரம். நான் கடவுள்கிட்ட வேண்டது வீண் போகல. ஏய், உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா? அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே நீயும் உன் குடும்பமும் தான். வெளியே போடி முதல்ல. பெருசா ஆறுதல் சொல்ல வந்துட்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.
உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அக்கா உனக்கே நல்லா தெரியும் அந்த நந்தினி அம்மா அப்படிதான் பேசுவாங்கன்னு. அவங்க பேசினதெல்லாம் பெருசா நினைச்சிட்டா இப்படி அழுதுட்டு இருக்க? அவங்க என்ன சொல்லி பேசியிருந்தாலும் நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன் மகா. ஆனா விஜய் மருந்து குடிச்சது, விக்ரம்க்கு இப்படி ஆனது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், என்னோட ராசி தான் காரணம்னு சொன்னதுதான் என்னால தாங்கவே முடியல. அக்கா அவங்களுக்கு அப்படி ஆனதுக்கு நீ எந்த வகையிலயும் காரணம் இல்லைன்னு அவங்களுக்கும் நல்லா தெரியும்க்கா. உன்னை வேணும்னு காயப்படுத்தணும்னு தான் அவங்க அப்படி சொன்னதே. இப்போ நீ அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கல்ல, அப்பா அம்மா அதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காங்கல்ல, அதுதான் அந்த அம்மாக்கு வேணும். அதுக்காக தான் அவங்க அப்படி பேசினது உன்கிட்ட. மத்தபடி அவங்க பேசினதுல எதுவுமே உண்மை இல்லக்கா. ஆனா யோசிச்சு பார்த்தா உண்மையிலேயே நான் ராசி இல்லாதவளதான் இருப்பேனோன்னு எனக்கு தோணுது. தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் விஜய காதலிச்சிட்டேன். ஆனா பாரு, நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு நினைச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசா முளைச்சுக்கிட்டே இருக்கு. இல்லக்கா என்னக்கா பேசுற நீ? மத்தவங்க உன்னை பத்தி 1000 பேசலாம், ஆனா உன்னை பத்தி நீயே இப்படி நினைச்சா எப்படிக்கா? வேற என்ன பண்ண சொல்ற மகா? நடக்கிறதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. லூசு மாதிரி பேசாதக்கா. நடந்த எல்லா கெட்டதுக்கும் நீதான் காரணம்னா, நம்ம குடும்பமே இன்னைக்கு நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணமும் நீதானே. அதுக்கு என்ன சொல்லுவ சொல்லு? என்ன அப்படி பாக்குற? நம்ம அம்மாவும் அப்பாவும் ஹோட்டல் பிசினஸ்ல நொடிஞ்சு போயிருந்தப்போ ஸ்வீட் பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு ஐடியா கொடுத்தது யாரு? நீதானே. இன்னைக்கு இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீதானக்கா. இந்த அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் தரிதிரியோன்னு இதெல்லாம் அவங்க சிந்தனையை பொறுத்துக்கா. நடக்கிற விஷயத்துக்கான உண்மையான காரணத்தை தேடாம எது மேலயாவது பழிய போட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வை, நாம அதை சரி பண்ணணும் தானே நினைப்போம். அதுக்காக தானே நாம மெனக்கெடுவோம் கூட. ஆனா அந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லு? அதான் விதின்னு நாம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிருவாங்கக்கா. நந்தினி அம்மா இதுல 2வது கேட்டகரி. அவங்களுக்கு இந்த பிரச்சனை தீரவே கூடாது. அதனாலதாங்க உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு உன்னை தள்ளி வைக்க பாக்குறாங்க. அதனால நீ இப்ப என்ன பண்றேன்னா, அவங்க சொன்ன எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுட்டு எப்பவும் போல போன் எடுத்துட்டு போய் விஜய லவ் பண்ணுக்கா. அக்கா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், எப்பவுமே உன்னை பத்தி நீயே குறைச்சு மதிப்பிட்டுக்காத. புரிஞ்சுதா? மகா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மீரா, உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள மாப்பிள்ள முன்னாடி வந்து நில்லு. வாழ்க்கையில கல்யாணம் வேணும்னா நான் சொல்றத கேளு, இல்லனா உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. இப்படியே இருந்து சாக வேண்டியதா. எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துடுறேன். ஆனா நீங்க சொல்றவனுக்கு என்னால கழுத்து நீட்ட முடியாது. மகா, இவ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா. வேற மாதிரி தான் கவனிக்கணும். வேற மாதிரினா எந்த மாதிரி? கால்ல விழுந்து கும்பிட போறியா? ஏய், யார பார்த்து கால்ல விழணும்னு சொல்ற? அவ்வளவுதான். மகா, பாத்தியா எப்படி எல்லாம் பேசுறான்னு? அக்கா, அவ பேச்ச திசை திருப்ப பாக்குறா. நீங்க இருங்க. மீரா, இப்ப நீ வர போறியா இல்லையா? மீரா அக்கா வர மாட்டாங்க. ஏய், அத நீ சொல்லாதரி, மீரா சொல்லட்டும். அக்கா சொல்லுங்க. வர முடியாது. என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்ணுவீங்க? ஓவரா பேசுற இல்ல? மீரா கல்யாணம் முடியட்டும். அடுத்த ஆபரேஷன் உனக்கு தான். அப்படியா? நீங்க எப்ப டாக்டருக்கு படிச்சிய ஆபரேஷன் பண்றதுக்கு? மகா, இவ உன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. டைம் வேற ஆயிட்டு இருக்கு. அங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. டைம் ஆகும்னா நீங்க போய் மாப்பிளைக்கு ஜூஸ் கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களே கட்டிக்கங்க. சுபாஷ் அங்கிள் ஹாப்பி ஆயிருவாரு. ஏய் ஏய், நிறுத்துங்க. மீரா, உனக்கு 5 நிமிஷம் டைம்.
நீயா வந்தேனா நிச்சயம் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இல்ல இங்கே வச்சு தாலி கட்ட சொல்லுவேன். எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நான் தான் சொன்னேன்ல. அப்படியா? ஆம் செல்வி, அந்த ஜூஸ் எடுத்துட்டு வா. மீரா கிட்ட சொல்லாம உங்களை வர சொல்லிட்டோம். இப்ப ரெடி ஆயிட்டு வந்துருவா. ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவா வரட்டும், டென்ஷன் பண்ண வேண்டாம். எதுக்கு பொறுமையா? அப்படியே வர சொல்லுங்க. சாரி எல்லாம் மாத்த வேணாம். இட்ஸ் ஓகே ஃபார் மீ. பக்கா. இரா, இவன் எப்பவுமே அப்படிதான், மனசுல பட்டது அப்படியே சொல்லுவான். தட்ஸ் நைஸ். விட்டா இப்பவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிடுவீங்க போல இருக்கே. எக்ஸாக்ட்லி, நான் ரெடி தான். ஐயோ அடேங்கப்பா. அக்கா, உங்களுக்கும் சத்யாக்கும் நிச்சயம் நடந்தத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டாங்க. அது நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான். எப்படி சீதா சொல்ற? மாப்பிள்ளை கூட தனியா பேசணும்னு சொல்லுங்க. தனியா கூப்பிட்டு வச்சுட்டு 7 வருஷமா நானும் சத்யாவும் காதலிக்கிறோம், எனக்கும் அவங்களுக்கும் நிச்சயமாகி பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க, வேற ஒரு பொண்ணை பாத்துக்கங்கன்னு தெளிவா சொல்லுங்க. தேவைனா அந்த பத்திரிக்கைய கூட காட்டுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அங்கிள், ஏதோ தப்பா இருக்கு. அவ மீரா அக்கா கிட்ட ஏதோ தப்பா பேசுதான்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. சீதா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். சீதா, இவன் என்ன சொல்றான்னு கேளு. ஹலோ, மீரா அக்காவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சு, பத்திரிக்கையும் அடிச்சாச்சு. தோ இது பாருங்க, தாலி கூட ரெடியா இருக்கு. சொன்னாங்க. ஆனா இன்னும் தாலி கட்டலல்ல. அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் எனக்கு வைஃபா வரணும். ஹலோ, பைத்தியமா நீங்க? என்ன பேசுறீங்க? ஆமா, இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் பைத்தியமாயிட்டேன். ஏய், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு சொல்றேன், புரியுதா இல்லையா உனக்கு? அத நான் கேட்கவே இல்லையே. உங்க ஒப்பீனியன் எனக்கு அவசியமே இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு, அது போதும். டேய் தம்பி, நீ குடிச்சிருக்கியா? போதையில இருக்கும்போது பொண்ணு பார்க்க வந்திருக்க, இது உனக்கு தப்பா தெரியல? டேய் சொல்றா. ஹலோ, நான் குடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாமலா பேசக்கூடாது. சீதா, அவன் போதையில இருக்கான். டேய், அப்ப நீ போதையில இல்லையா? அப்படி நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே. இப்ப நான் போதையில தான் இருக்கேன், ஆனா இது வேற போதை. டேய், மரியாதையா போயிடு. சார் என்னாச்சு? வெயிட். நதிங் எல்ஸ். கோ. உண்மையை தானங்க சொல்றேன், அதுக்கே டென்ஷன் ஆவறீங்க? இங்க பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நீங்க எனக்கு வேணும். மென்டலாடா நீ? நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? போதும், நான் முடிவு பண்ணிட்டா போதும். எனக்கு நீ கிடைக்கல, கழுத்தறுத்து கொன்னுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஒண்ணு நீங்க என்ன கட்டிக்கணும், இல்ல செத்து போகணும். என்ன செய்யலாம் சொல்லுங்க? டேய், முதல்ல இங்க இருந்து போடா. மீரா, ஐ லவ் யூ. சரி வாங்க. என்ன
பெரியவங்களாம் வெயிட் பண்றாங்க. வாங்க போலாம். சீதா வா. நீங்க வாங்க. வா போடா லூசு. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரி. அப்பா இன்னைக்கு ஈவினிங் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் மாலுக்கு கூட்டு போறீங்களா? மாலுக்கா? ஏய், போன வாரம் தானே போனோம். திரும்ப இந்த வாரமா? போன தடவை ஸ்பீக்கிங் டாய்ஸ் கேட்டப்போ நெக்ஸ்ட் வீக் போலாம் அப்ப வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல. நான் தான் சொல்றேனா? சரி போலாம். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா. போலாம். பா ஈவினிங் போகும்போது சக்தியையும் கூட்டு போலாமா? சக்தியவா? எதுக்கு அவனை அங்க கூட்டிட்டு போகணும்? அப்பா தானமா அப்படி கூப்பிட சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னீங்க? பாக்குறதுக்கு நிலாவோட ரொம்ப பெட்டா இருந்தான்ல, அதான் அப்படி சொல்ல சொன்னேன். அதுக்காக ஊர் பேர் தெரியாத யாரோ ஒருத்தன் என் பொண்ணு கூட சேர முடியாது. ஏய் நிலா, தேவையில்லாம அவன் கூட பேச்சுவார்த்தை வச்சுக்காத. ஏம்மா? வச்சுக்காதனா வச்சுக்காதடி. ஓகேம்மா. ஏன் உமா சின்ன குழந்தைகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? நான் கரெக்டா தான் பேசுறேன். நீங்களும் அதே மாதிரி கொஞ்சம் கரெக்டா பேசுங்க. பாட்டி என்னாச்சு பாட்டி? ஏன் பாட்டி அழுவுறீங்க? என்னாச்சு பாட்டி? ஏன் அழுவுறீங்க? சக்தியே ஒரு லாரி அடிச்சு போட்டு போயிடுச்சுமா. தாத்தாவும் சக்தியும் ஏஜி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இப்ப நான் அங்கதான் போய்கிட்டு இருக்கேன். அம்மா என்னம்மா சொல்றீங்க? சக்தியை லாரி அடிச்சிருச்சா? அவன் இப்ப எப்படிமா இருக்கான்? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? தெரியலப்பா, உங்க அப்பா தான் சொன்னாரு. ரத்தம் நிறைய வெளியேறிடுச்சான். ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கானா. அம்மா டாக்டர் பாத்துட்டு இருக்கிறதா சொன்னாரு. நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். அம்மா எந்த ஹாஸ்பிட்டல்மா? அம்மா ஐயோ பாவம் சக்தி. லாரி மோதினா ரொம்ப வலிக்கும்ல. இங்க பாரு, அதெல்லாம் டாக்டர் மருந்து மாத்திரை கொடுத்துருவாங்க. நீ ஸ்கூல்ல போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. வா. என்னாச்சுங்க? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல, அந்த பையனுக்கு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டதும் என்னமோ உங்க சொந்த பையனுக்கே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி ரொம்ப பதறி போய் நிக்கிறீங்களே, அதான் கேட்டேன். இல்ல இல்ல உமா, சும்மாதான். சரி சரி வாங்க. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க தான் அவனை வாக்கிங் போறேன் கூட்டு போனீங்க. நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப பாருங்க, மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். என்னங்க சொன்னாரு டாக்டர்? ஒன்னும் சொல்லல சீதா. சீரியஸ் பிரச்சனை பெருசுன்னு மட்டும் சொன்னாங்க. அவங்க உள்ள போறதும் வர்றதும் பார்க்கும்போது எனக்கு பதட்டமா இருக்கு சீதா. வாக்கிங் போறேன்னு தானே சொல்லிட்டு போனீங்க. அந்த நேரத்துல அந்த ரோட்ல எந்த லாரி வரப்போகுது தெரியல சீதா. ஆனா அந்த லாரி அவன மோத வரல, என்ன நோக்கிதான் வந்தது. அவன் என்ன காப்பாத்த போய் அவன் அதுல சிக்கிக்கிட்டான். ஐயோ, நீங்க என்னங்க சொல்றீங்க? ஆமா சீதா. அப்படின்னா யார் அதை செஞ்சிருக்கணும்? தெரியல சீதா, எனக்கு எந்த நினைப்பும் ஓடல. இப்போதைக்கு இவன் நல்லபடியா பொழைச்சு வரணும், அது மட்டும்தான் எனக்கு ஓடுது. டாக்டர், சக்தி எப்படி இருக்கா? எப்படி டாக்டர் இருக்கா?
பையனுக்கு தலையில ரொம்ப அடிபட்டிருக்கு சார். இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்கான். டாக்டர் எப்படியாவது அவனை காப்பாத்திருங்க டாக்டர். டாக்டர் நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். நான் சொல்றது கொஞ்சம் முழுசா கேளுங்க. பையன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். இம்மிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் கூடுதலா செலவாகும். உங்களால முடியுமான்னு பாருங்க. எவ்வளவு டாக்டர் செலவாகும்? 5 lakhs ஆகும். 5 லட்சமா? ஐயோ கடவுளே. சரிங்க டாக்டர், பணத்தை ரெடி பண்ணிட்டா அவனை பொழைக்க வச்சிடலாம்ல? நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா ஆபரேஷன் பண்ணிடலாம். பொதுவா இந்த மாதிரியான ஆபரேஷன்கள்ல 100% கேரண்டியா எதுவும் சொல்ல முடியாது. ஒரு 80% பாசிட்டிவாக சான்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு இந்த ஆபரேஷன் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. அதுவும் உடனே செஞ்சாகணும். லேட் பண்ண பையன் உயிருக்கு ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்க டாக்டர், நான் பணத்துக்கு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறேன். டாக்டர் நீங்க எப்படியாவது என் பேரனை பொழைக்க வச்சிருக்க டாக்டர். கடவுளே, சக்தியை காப்பாத்து. நம்பிக்கையோட இருங்க. சரிங்க. அதே போல பையனோட பிளட் குரூப் AB நெகட்டிவ். நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கிறதால ஆபரேஷனுக்கு நிறைய பிளட் தேவைப்படும். டொனேட் பண்றவங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. அதுக்கும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். சார் ஈஸியா நினைச்சிடாதீங்க சார். AB நெகட்டிவ் ரொம்ப ரேர் குரூப். அந்த குரூப் பிளட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உடனே விசாரிச்சு ரெடி பண்ணுங்க, சீக்கிரம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ வித்யா, என்னாச்சு? ஜெயிச்சிட்டேன் சஞ்சய். ஜெயிச்சிட்டியா? சரி, எப்படி சமாளிச்ச? இங்கிலீஷ்ல பேசிய சமாளிச்ச? இல்ல, அது இப்போ எனக்கு தேவையும் இல்ல. தமிழ்ல தான் பேசினேன். கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன். சூப்பர் வித்யா, இது போதும். சரி, நீ அங்கே இரு, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல சஞ்சய், கார் வந்துருச்சு, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். சரி வித்யா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வித்யா. நீ ஜெயிச்சு வருவேன் வீட்டுல இருக்கிற யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. உன்னாலேயே நம்ப முடியல, அப்புறம் எப்படி வீட்டுல இருக்கவங்க நம்புவாங்க? ஹே, நான் அப்படி சொல்லல. நான் உன்னை நம்பாம இருப்பேனா? நடிக்காதடா. போன் கட் ஆயிருச்சு, நோட்ஸும் மிஸ் ஆயிருச்சுன்னு உடனே எல்லாம் போயிருச்சுன்னு முடிவு பண்ணிட்டு தானே? ஹே, அப்படிலாம் இல்ல. அப்புறம் நீயும் கொஞ்சம் பதட்டமா தானே இருந்த, அதான். அப்போ நான் சொன்னது உண்மைதான். உனக்கும் நான் ஜெயிச்சிருவேன்னு நம்பிக்கை இல்ல. ஏய், அவங்க தமிழ்ல பேச பெர்மிஷன் கொடுப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான், அவங்க தமிழ்ல பேச சொல்லலனா நான் தோத்துருப்பேன், அப்படிதானே? வித்யா, இப்ப நீ வீட்டுக்கு வரணும். அதுக்கு நடுவுல நீ ஒரு பெரிய சண்டையை நோக்கி டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போற. இதெல்லாம் வேண்டாம். சண்டைனா கதி கலங்குறியே. பின்ன தெரியாம ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏய், இறங்குடா. ஏய், கண்ணை எங்க வச்சிருக்க? சஞ்சய் இரு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி. சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்து விடுற. ஏய், நீ வேகமா வந்து எங்க பைக் மேல மோதிட்டு எங்களை திட்டுறியா? கார்ல வந்தா பெரிய இவனாடா நீ? ஏய், என்ன சவுண்ட் ஓவரா இருக்கு? கொன்னே போட்டுருவேன், போங்கடா. இங்க பாருடா, அக்கா மிரட்டி பாக்குது. எந்த ஏரியால வந்து யார்கிட்ட சவுண்ட் கொடுக்குற? ஏய், எடுறா அது. இந்தா. டேய், என்னடா அது? பார்த்தா தெரியல. அப்படியே வீசினேன் வையே, மூஞ்சிலாம் வெந்து போயிடும். அடிக்கவா? சொல்ற, அடிக்கவாடா? நீங்க உள்ள போங்க மேடம். நீங்க விலகி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல மேடம். சொன்னதை செய்யுங்க. இங்க பாருடா. அடி, அட்ரா. ஊத்துடா. வேணாம் மேடம். எனக்கு எதுவும் ஆகாது. விலகி நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. அவ்வளவு திமிரா உனக்கு?
ஐயோ பாத்தியா ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.